Good morning, student. 8th Social Science Geography Unit 2 Hazards இடர்கள் இந்த லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் வந்து பார்த்தோம். பேஸ்டு ஆன் த கேசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் பேஸ்டு ஆன் த ஆர்ஜின். இது வந்து பார்த்தோம்னா ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பேசிக்காக ஒன்றா நேச்சுரலாக வந்து பார்த்தோம்னா ஹசார்ட் வந்து ஏற்படுது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மேன்மேட் ஹசார்ட் இது வந்து பார்த்தோம். நேச்சுரல் ஹசார்ட் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மேன்மேட் ஹசார்ட் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்து பேஸ்டு ஆன் த ஆரிஜின் தோற்றத்தினுடைய அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியரிக், ஜியோலாஜிக், ஹைட்ராலஜிக்கல் ஹசார்ட், வால்க்னோயிக் ஹசார்ட், என்விரான்மெண்ட், பயாலஜிக்கல், டெக்னாலஜிக்கல், ஹியூமன் இன்ஸ்டியூட் ஹசார்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா பொதுவாக ஏற்படக்கூடிய ஹசார்ட் இடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மேஜர் ஹசார்ட்ஸ் இன் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக ஏற்படக்கூடிய ஹசார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எர்த்குவேக் நிலநடுக்கம், நில அதிர்வு வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் வெள்ளப்பெருக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சைக்ளோனிக் ஸ்டோம்ஸ் சூறாவளி புயல்கள்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து ட்ராட்ஸ் வறட்சினால் வந்து என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து லேண்ட் ஸ்லைட் நிலச்சரிவு வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், எங்கெங்கே அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா சுனாமிஸ் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துது. சுனாமி ரெஃபர்ஸ் டு ஹக் ஓசன் வேவ்ஸ் கேஸ்டு பை த எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட், வால்கனோயிக் எரப்ஷன். சுனாமி அதாவது வந்து சுனாமி எப்படி ஏற்படுது அப்படின்னா கடலடி நில அதிர்வு அல்லது கடலுக்கடியில் நிலச்சரிவு, கடலுக்கடியில் எரிமலை வெடிக்கிறது காரணமாக வந்து பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய கேப் வந்து உண்டாயிருது. அந்த கேப் வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் வந்து ஃபில் பண்ணும்போது பெரிய அளவில் கடலோரங்களில் வந்து பெரிய அலைகள் வந்து ஏற்படுது. எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அலைகள் வந்து ஏற்படும் அப்படின்னா அதனுடைய ட்ராவல் வந்து பார்த்தோம்னா 640 960 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கோஸ்டல் ஏரியாஸ் கடலோர பகுதிகளில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த சுனாமி. பெரிய அலைகள், ராட்சச அலைகள் வந்து பார்த்தோம்னா இதனால் வரும். த வேர்டு சுனாமி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஜாப்பனீஸ் வேர்டு திசு மீனிங் ஹார்பர். நாமி மீன்ஸ் வேவ்ஸ், ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சுனாமி அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தோன்னா எப்படி வந்தது அப்படின்னா இது ஒரு ஜப்பான் வேர்டு. இது வந்து பார்த்தோன்னா ஜப்பானில் தான் வந்து சொன்னாங்க. ஜப்பானில் வந்து டிஸ்ஸு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டிஸ்ஸு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஹார்பர் அதாவது துறைமுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாமி அப்படின்னு சொன்னோம்னா அதில் வேவ்ஸ் அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹார்பர் வேவ்ஸ் துறைமுக அலை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கு மீனிங் இருக்குது. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த சுனாமியினுடைய பாதிப்பு எப்போ அதிகமாக இருந்தது அப்படின்னா 2004 வந்து பார்த்தோம்னா December 26, 2004 வந்து பார்த்தோம்னா அதாவது லோக்கல் டைமில் 7:59 8 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது ரிக்டர் அளவில் ஸ்கேலில் வந்து பார்த்தோம்னா 9.1 ரிக்டர் ஸ்கேலில் வந்து 7 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுனாவே அதிகமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இது வந்து பார்த்தோன்னா 9.1க்கு மேலே வந்து பார்த்தோம்னா இந்தோனேசியாவில் வந்து சுமத்ரா தீவுக்கு பக்கத்தில் இந்த நில அதிர்வு வந்து ஏற்பட்டுருக்குது. இந்த நில அதிர்வுனால் வந்து கடல் உள்வாங்கி இது வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பல்வேறு கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா இந்த பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 2,25,000 பேர் வந்து பார்த்தோம்னா இந்த சுனாமி அலையினால் வந்து இறந்துருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இந்தோனேசியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, சோமாலியா, மாலத்தீவு போன்ற பல்வேறு நாடுகளுக்கு வந்து கடலோரத்தில் வந்து பெரும் சேதங்களை வந்து ஏற்படுத்துது இந்த சுனாமி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹசார்ட் வேஸ்ட் அபாயகர கழிவு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹசார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அபாயகர கழிவு அப்படிங்கிறது என்ன? த வேஸ்ட் தட் மே ஆர் ட்ரெண்ட் இன் கேஸ் அட்வைஸ் ஹெல்த் எஃபெக்ட் இன் எக்கோசிஸ்டம் அண்டு ஹியூமன் பீயிங் இன் கால்டு ஹசார்ட் வேஸ்ட். சுற்றுச்சூழலில் வந்து பார்த்தோன்னா மனிதர்களுக்கு பெரும் சுகாதார தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சு கழிவுகள் தான் வந்து அபாயகர கழிவு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரேடியாக்டிவ் சப்ஸ்டிடன்ஸ் கதிரியக்க பொருட்கள் அப்படிங்கிறது டூல்ஸ் அண்ட் அன்யூஸ்டு ஃபுல் ரோட்ஸ் ஆஃப் அன்நியூக்ளியர் பவர் பிளானட்ஸ் அணுமின் நிலையங்களில் இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த அபாயகர கழிவுகளில் வந்து சொல்கிறோம். கதிரியக்க பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள்
இந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செயற்கை கனிம பொருட்கள், கதிரியக்க உலோகம், உப்பு, அமிலங்கள், வெடி உப்பு, காரங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், வெடிமருந்து, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. மெட்டால், சால்ட்டு, ஆசிட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த கெமிக்கல்ஸ், இது வந்து பார்த்தோம்னா பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா அபாயகரமான கழிவுகள் வந்து முக்கியமான ஒன்று வந்து பார்த்தோம்னா மருத்துவ கழிவுகள். மெடிக்கல் யூசஸில் மெடிக்கலில் வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நீடில்ஸு, பேண்ட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். பயன்படுத்தப்பட்ட ஊசி, கட்டு துணிகள், காலாவதியான மருந்து பொருட்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது ஃப்ளம்பல் வேஸ்ட்டு, அடுத்து வெடிப்பொருட்கள், அடுத்தது வந்து பார்த்தோம்னா எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகள். அது என்னென்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், ஆயில்ஸு, பிளாஸ்டியஸ், ஆர்கானிக் ஸ்லூம்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். கரிம கரைப்பான்கள், எண்ணெய்கள், இதெல்லாம் பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் கரிம சக்திகள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வகையான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோசிவ் வெடிப்பொருட்கள் வந்து பார்த்தோம்னா படைகளில் வார்ஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். அல்லது வாயுக்கள், கேஸ் பொருட்கள், இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா வெடிப்பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து குடிசார் அபாயகர கழிவு, ஹவுஸ்ஹோல்டு ஹசார்ட்ஸ் வேஸ்ட், இது வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம்னா பூச்சிக்கொல்லி மருந்து, எண்ணெய் கழிவுகள், இந்த வீடுகளில் தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்தி வேஸ்ட்டாக வந்து போடக்கூடிய மொபைல் பேட்டரி, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாம் குடிசார் அபாயகர கழிவுகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். இந்த மாதிரியான கழிவுகள் வந்து எங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முன்னாடி இந்த இந்த மாதிரியான வேஸ்டேஜ், இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து பார்த்தோன்னா முன்னாடி செர்னோபில் அணு பேரழிவு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. முன்னாடி செர்னோபில் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா இது வந்து சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இது வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 26, 1986 வந்து பார்த்தோன்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த ரேடியேஷன் வந்து பார்த்தோன்னா 1945 வந்து பார்த்தோம்னா ஹிரோஷிமா நாகசாகி மேலே வந்து பார்த்தோன்னா ஜப்பான் வந்து குண்டு வீசுது. இந்த அணுகுண்டு வந்து பார்த்தோம்னா பயங்கர பாதிப்பை ஏற்படுத்துது. அதை விட 400 மடங்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது வந்து பார்த்தோம்னா இந்த அணு உலையிலேருந்து வெளியிட்ட கழிவுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 3,50,000 மக்கள் வந்து பார்த்தோன்னா அந்த பகுதியை போயிட்டு வெளியேற்றிக்கிறாங்க. ஆனால் தற்போது வந்து பார்த்தோன்னா 33 வருடங்களுக்கு பின்னாடி இப்போ வந்து பார்த்தோம்னா அங்கே நிறையா வந்து பறவைகளும் விலங்குகளும் வந்து பார்த்தோம்னா வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 வந்து பார்த்தோம்னா இந்த ஜோன் வந்து பார்த்தோம்னா ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோளம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த பகுதியை வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சுனாமி அலைகள் வந்து பார்த்தோம். சுனாமி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, அடுத்தது நில அதிர்வு, எரிமலை வெடிப்புனால் வந்து ஏற்படக்கூடியது. இதனால் வந்து கோஸ்டல் லைன்ஸ், அதாவது வந்து கடலோர பகுதிகளில் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். சுனாமி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த ஜப்பான் வேர்ட்லேருந்து வந்தது தான். இதுக்கு பேர் வந்து துறைமுக அலை, ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 2044 வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 26 வந்து அதிகமான எர்த்குவேக், அதாவது வந்து இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நில அதிர்வுனால் வந்து அதிகமான பாதிப்புகள் வந்து இந்தியாவில் ஏற்பட்டுச்சு. பல்வேறு நாடுகளில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்குது. அடுத்து ஹசார்ட் வேஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா பல்வேறு வகையான கழிவுகள் வந்து சொல்லலாம். கதிரியக்க பொருட்கள், ரசாயன பொருட்கள், மருத்துவ கழிவு, எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவு, வெடிப்பொருட்கள், குடிசார் அபாயகர கழிவு, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் மேலே வந்து மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புங்கிறதுனால இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஹசார்ட்ஸ் வந்து இருக்குது, ஏர் வந்து எப்படி மாசு அடையுது, ஏர் பொல்யூஷன்னால் என்னென்ன பாதிப்புகள், வாட்டர் பொல்யூஷன்னால் என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.